ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷன் விளாக் தான். என் நாத்தனாரோட பேரனுக்கு காது குத்து. அதாவது நான் வந்து பாட்டி, அவனுக்கு இவங்க வந்து சித்தி. எங்கே பாப்பா போகிறோம்? எங்கே போகிறோம் சொல்லுங்கள்? காது குத்துக்கு போகிறோம். இந்த விளாக் ஃபுல்லாக அதுதான் பார்க்கலாம். நாங்கள் கிளம்பிட்டு அப்படியே போகும்போது என் சின்ன நாத்தனார் ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு, அதாவது எனக்கு அண்ணன், அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு போகலான்னு நாங்கள் கிளம்புனா ஏறினோடனே தூங்கிட்டாங்கங்க. 6:45 அப்படி என்னடா தூக்கம் உங்களுக்குலாம் அப்படின்னு எல்லாரையும் கிளப்பி வாங்க சாப்பிட்டு போயிடுவோம், போக 3 hours ஆகும் அப்படின்னு சொல்லி சாப்பிட போயிட்டோம். இங்கே ஹோட்டல் வந்து இந்த ஏரியாவில் இதுதான் நல்லாயிருக்கும். சரின்னு பாப்பாவுக்கும் ஊட்டிட்டு ஸ்நாக்ஸ்லாம் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் கடையை பார்த்துட்டா. அப்புறம் மாமாவை கூட்டிகிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். ஏன்னா நாங்கள் போகிற ஏரியா அப்படி பார்த்திங்கள்ல, வெறும் முந்திரி காடு, பலாத்தோப்பு, மாந்தோப்பு, இதை தவிர வேறு ஒன்றுமே அங்கே இல்லைங்க. அவசரத்துக்கு தண்ணி வாங்கி குடிக்க கூட ஒரு இடம் கிடையாது. இது வந்து நாங்கள் போகிறது வந்து ஐயனார் கோவிலுக்கு. ஏரியா வந்து கொஞ்சம் காட்டு உள்ளே தான் இருக்கும். இது அரியலூர் மாவட்டத்தில் ட்ரை பிளேஸ் தானேங்க, அரியலூர் மாவட்டமே. அங்கே வந்து ராம்கோ சிமெண்ட்டு ஃபேக்ட்ரி இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து கோயிலுக்கு போகணும். அதனால் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு தான் கிளம்புனோம். ஒரு வழியாக அப்படி இப்படின்னு கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. நாங்கள் போகும்போதே தம்பிக்கு வந்து மொட்டை அடிக்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்கள் சுற்றி கித்தி போக லேட் ஆகிடுச்சு. தம்பி அது வரைக்கும் அழுவாமல் காட்டிகிட்டு இருந்தவன் நாங்கள் போய் கேட்ட நேரமா என்னான்னு தெரியல, ஒரே அழுக. சரின்னா அவனுக்கு மொட்டை அடித்து குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே உள்ளே ஃபுல்லாக வியூஸை பார்த்துருவோன்னு பார்த்தா காற்று அள்ளுதுங்க, செம்ம காற்று. சின்ன பசங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் இல்லை, யார் விளையாடிட்டு இருந்தாலும் போய் அப்படியே ஜாயின் பண்ணிப்பாங்களே, அந்த மாதிரி என் பிள்ளைங்க அங்கே ரிலேட்டிவ்ஸ் பசங்க எல்லோரும் இருந்தாங்களே, எல்லாம் ஒன்றா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு கடைக்குட்டி, அதாவது என் நாத்தனாரோட சின்ன பையன், தாய் மாமா பாட்டு வச்சு காட்டினா தான் நான் அடிச்சுப்பேன், மொட்டை அடிச்சுப்பேன்னு சொல்லி திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறாரு அவரோட சின்ன வயசை. அப்புறம் அதெல்லாம் காட்டி அவருக்கு மொட்டை அடிச்சுட்டு, நம்ம என்னடா வந்ததுலேருந்து சும்மா சுற்றிட்டு இருக்கோமே, யாராவது நம்மள ஏதாவது கேட்டு போகிறாங்க அப்படி இப்படின்னு அங்கே போய் ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சும்மா கேட்டுட்டு வந்தேன். பார்த்தா என் சின்ன நாத்தனார் உள்ளே இருக்கா. என்ன சுற்றிட்டு இருக்கீங்க, வீடியோ எடுத்துகிட்டு வந்து வேலையை பாருங்கள் அப்படின்னு. இது தாங்க ஐயனார் கோவில். சைடில் இருக்காங்க பாருங்கள், பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. மாவிளக்கு போடுறதுக்காக அரைச்சிட்டு இருக்கா. சரி வந்து அரைங்க, இந்த வேலையாவது பாருங்கள் அப்படின்னு சொன்னான். அப்படிலாம் இல்லை, சும்மா பார்த்துக்குங்க, அதோ வந்துடுறேன்னு விட்டுட்டு போனால் நம்ம வேலை செஞ்ச மாதிரி பதிவு பண்ணிடுவோமேன்னு நானும் சும்மா கையை வச்சு காட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் வெளியில் வந்தோடனே மெமரிஸ்க்காக ஃபோட்டோ எடுக்கணும்ல, அதனால் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் ஃபோட்டோ முடிச்சுட்டு, சின்ன மாமா கிட்ட மொட்டை அடித்தவன் பெரிய மாமா கிட்ட தான் சந்தனம் தடவிப்பேன்னு சார் வந்து பெரிய மாமாட்ட சந்தனம் தடவிட்டு குட்டீஸோட குட்டியஸாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து தாய்மாமாவுக்கு வந்து நாங்கள் வரிசைக்கு வந்து ட்ரெஸ் வச்சு கொடுக்கணும். 2 தாய்மாமா தம்பிக்கு அவங்களுக்கு ட்ரெஸ் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தாங்க ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வரிசையெல்லாம் முடிச்சிடணும். அப்புறம் எல்லாத்தையும் பிளேட்டிங்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொம்பளை பிள்ளைக்கு பயப்படுறதே வந்து இந்த நகைக்கு தாங்க. ஏன்னா எவ்வளோ வந்து கிராண்டாக செய்யணுமோ அந்த அளவுக்கு செய்யணும்னு பார்த்து செய்வாங்கள்ல. தம்பி வந்து எப்படி காது குத்தணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஃபங்க்ஷன் மோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. வெளியில் ஒருத்தர் காணும் பாருங்கள், எல்லோரும் வெளியில் தான் இருந்தோம். எல்லோரும் வந்து கோயில் உள்ளே அடைஞ்சாச்சு. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஒரு வழியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சாருக்கு வந்து உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து குத்து விளக்கு ஏற்றிட்டு இந்த கும்பம் வந்து வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் முறைப்படி செய்வாங்க. அதில் வந்து மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுருவாங்க. எல்லா இதையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வரிசை வச்சு கொடுக்குறதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து இங்கே மனையில் உட்காரணும். ஏன்னா தாய்மாமா வீட்டு ட்ரெஸ் போட்டுட்டு தான் மனையில் வந்து உட்காரணுன்னு சொல்லுவாங்க. இது ஐயனார் கோவிலுங்கிறதுனால சுருட்டு வைக்க சொன்னாங்க, சுருட்டும் சரக்கும் வைக்க சொன்னாங்க. அதெல்லாம் வச்சுட்டு சில்லறை காசு தேடுறது தானே ஃபங்க்ஷனில் மெயின் வேலை, அதை தான் எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தலைவர் வந்து நமக்கு காது குத்த போகிறாங்க அப்படின்னு தெரியாமலே மொட்டை அடித்ததோடு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி ஜாலியாக அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றிட்டு இருக்காரு தலைவர். நான் அப்பதான் சொல்லிக்கிட்டே வரேன், டே இப்போ ஒன்று உட்கார வச்சு கதற விட போகிறாங்கடா அப்படின்னு. அப்புறம் வந்து இது தாங்க ஃபஸ்ட்டு முறையே எங்களுக்கு. தாய்மாமா வீட்டிலேருந்து வந்து சம்மந்தி வீட்டுக்கு வரிசையை வச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகும். அவங்க 2 பேர் அண்ணன் தம்பி, அதனால் ஃபேமிலியாக சேர்ந்து தான் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வரிசை வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் மனையில் உட்காரணும் தம்பியும். அதனால் அந்த நிகழ்வெல்லாம் முடிச்சுட்டு இங்கேயும் எல்லாம் ஒரு வழியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. நாங்கள் வச்சு கொடுக்க வேண்டியதும் வச்சு கொடுத்தாச்சு, அவங்க வச்சு கொடுக்க வேண்டியதும் வச்சு கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. அடுத்தடுத்து என்னென்ன நடந்துச்சுன்னு அடுத்தடுத்த விளாகில் பார்க்கலாம்.